உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. தொடர்ந்து வீடியோ போட முடியல. நமக்கு வந்து சின்ன வெங்காயம், பெரிய உன் கேமரா காட்டு. என்ன பண்ற? எப்படி சொல்லணும்? வீடியோ எடுக்கணும். என்ன பண்ற சொல்லும்? இங்க பாரு. என்ன பண்றேன்னு சொல்ல. என்ன பண்ற? வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஒரு வாரமாக வந்து பயங்கர வேலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சின்ன வெங்காயமும் வந்துருச்சு, பெரிய வெங்காயமும் வந்துருச்சு. எல்லாம் உரிக்க ஆளுங்க வந்துட்டாங்க. கூட நம்ம அரைச்சாதான் வேலை முடியும் அப்படின்றதுனால பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸ் அப்படியே வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறோம். அது வேறு வேலை ஓடிட்டுருக்குது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் பயங்கர பிஸியாகிட்டோம். நம்மளால் வீடியோவே போட முடியல. இன்றைக்கி வந்து சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம், சண்டே அப்படின்றதுனால ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு வந்திருக்கோம். சண்டேவும் இன்னைக்கு வந்து வேலை கீழே இருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை டன்? 1 டன் இறங்கியிருக்கா? 2 டன், 2.5 டன் இறங்கி. 2.5 டன் வெங்காயம் மட்டுமே இறங்கியிருக்கு. இந்த டைம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு முடிச்சிருவோம். ஸோ இன்னும் ஒரு 20 டேஸில் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே இந்த சீசன் டைமில் மட்டும் எங்களால் நவுற கூட முடியாது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருப்போம். மாடி வந்து நமக்கு காய வைக்கிறதுக்கு இல்லை. அதனால இந்த வாட்டி நம்ம லேட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகேங்கம்மா, என்னங்கம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு? இந்த மட்டன் குழம்பு காலையில் வந்து இதுக்கு இட்லிக்கு. இது வந்து எங்கள் ஆயா வந்து இந்த சண்டே ஆனால் மட்டன் குழம்பும் நல்ல ஒரு இந்த தலைக்கறி குழம்பும் இட்லியும் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் தலைக்கறி வந்து ரமேஷ், நான் அப்படி தான் சாப்பிடுவோம். வரலட்சுமி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனால் நாங்கள் வந்து மட்டனே எடுத்துடுறோம். வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். வரலட்சுமி ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுருச்சு. நான் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். 5 விசில் விட்டுருக்கேன்ப்பா. 5 விசில் விட்டுருக்கீங்களா? வரலட்சுமி வந்து மேலே. ஆமாம், இன்னைக்கு பிரியாணி எப்பயாதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெட்டு கூட மேலே வச்சு இப்போதான் இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லலாம். அரிசியை ஊற வச்சிருந்தேன். அம்மா கீழே இறங்கிட்டாங்க. பிரியாணி பாத்திரம் எடுத்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து நெய், தேன் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்மளுடைய நெய் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பிரியாணி. நம்மளோட நெய் யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டே இருக்காங்க இன்னும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேறு பாட்டில் மாற்றணும். பாட்டில் இருக்குது, ஆனால் வந்து அதோட இது இல்லை. தர்மாக்கோல் நம்மக்கிட்ட அது செப்பரேட்டாக ஆர்டர் கொடுத்து வந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். மேபி 200 கிராம் வாங்கினா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரோம். பிரியாணிக்கு வந்து ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரிசி 1.25 கிலோ, சிக்கன் வந்து 1.25 கிலோ போடுறோம். டிம்மு டிம்மு டம்மு டிம்முன்றாங்க. நெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் கீறி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு இது தாம்மா தேங்காய் இருக்கா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இருக்குது, மசாலா ஐட்டம்ஸு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் வெங்காயம். நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ அந்த அளவு உப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா 2.5 கிலோ கிட்ட வரும். அதனால் மட்டன் குழம்புக்கு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இது கடையில் வாங்கின தந்தூரி மசாலா, இது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வச்சுருக்கோம். தந்தூரி மசாலா 50 கிராமா 100 கிராம் அளவு. இது வந்து 50 கிராம் வெறும் மிளகாத்தூள். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். அதில் நம்ம இதை கப்பில் ஊற்றி வச்சிருமா. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன்.
இதில் நம்ம புதினா கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மல்லி போட்டிருக்கேன். இப்போது லெமன் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி, இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக போட்டு நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம மட்டன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது மட்டன் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே போட்டுட்டோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கு. இப்போ இதில் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த புதினா இதில் போட்டு வதக்கிக்கலாம். அதை எடுத்து உள்ளே வச்சிருமா. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மட்டன் குழம்புக்கு வந்து இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். ஏன்பா நீ வீடியோ எடுக்கிறியாப்பா? அவாவை எடுமா, வீடியோ எடுமா. வாப்பா எடு, வீடியோ எடு அவாவை. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போடுறோம்மா. ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். சரியா? சிக்கன் வந்து இதில் சேர்த்துப்போம். முந்திரி வந்து ஒரு 10 பீஸ் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து அரை முடி போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இதில் லைட்டாக மஞ்சத்தூள். இதை அரைச்சி நம்ம குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், மட்டன் குழம்புல இந்த தேங்காய், முந்திரி இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, இதெல்லாமே ஊற்றிடுவோம். இவ்வளோ திக்கானா இது வந்து சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சப்பாத்தி தோசைக்கு கரெக்டாக. ஆனால் இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கணும். அப்போ தான் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணியுடைய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு சூப்பராக. இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோ வருது இல்லைங்களா, அதனால் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்னாச்சு தங்கம் இட்லி சாப்பிட. நீ இட்லி இந்த ஜக்கில் நான் வந்து 4 ஜக்கு தண்ணி ஊற்றுறேன். 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். சிக்கன் எவ்வளோங்கம்மா? சிக்கன் வந்து 1.25, அரிசியும் 1.25. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதான் 4 ஸ்பூன் பிரியாணி மசாலான்னா 4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடணும். நான் 3 தான் போட்டேன். அந்த 1 ஸ்பூன் இதை போட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு வந்து கொதிக்க போகுது. கொஞ்சம் கொதிக்கிட்ட விடுறச்சா, அப்புறம் காமிச்சேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பிரியாணி அரிசியை போட்டுடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரமேஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா வந்து உதிராக சூப்பராக வரும். அவ்வளோதான், மூடிடலாம். மூடி எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முட்டை குழம்பு வைக்க போகிறேன். ஒருத்தர் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 6 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. நீ தானடா வீடியோ எடுக்க சொன்னேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன். அவர் விளையாடுறாரா, அதனால என்ன நீ வீடியோ எடுக்காத வந்தான். அப்பா நீ முதல்ல வீடியோ எடுன்னா அவனை எடுத்தேன், நீ என்ன எடுக்காத. ஆமாம், அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறது. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தது, அதை அரைச்சி வச்சுருந்தேன். வெறும் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள். எல்லாத்தையும் டம்முன்றாங்க இந்த யோகன்.
இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே நம்ம பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். அதையே போட்டு நம்ம சாப்பிட்றலாம் சாப்பாட்டில். பாருங்கள், முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நான் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டதுட்டு நான் போடலை. ரொம்ப திமிர் பிடிச்ச பையனா ஆயிட்டான். வர வர ரொம்ப ஓவராக ஆயிட்டாங்க. அங்கே பாருங்க, பூஜை ரூம்ல இருந்து பட்டையை போட்டுக்கிறேன். என்ன சொல்ல வந்த? சமையல் முடிஞ்சிடுச்சு. என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்த்தலாம். இங்கே வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம், மட்டன் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டோம், மட்டன் குழம்பு வச்சு. மதியானம் வெறும் சாதம் வடித்தா அதுக்கும் தொட்டுப்போம். இங்கே முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கன் வந்து கிரில்லில் வைக்கும் போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அவ்வளோதான், இன்றைக்கி சமையல் முடிஞ்சிச்சு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ so much. ஐயோ.